போட்டித் தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். அலகு 2 அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். நமக்கு அந்த 100 கேள்விகளிலே மிகவும் எளிமையாக 2 வினாக்களை சரியாக பதிவு செய்வதற்கான வாய்ப்பு இந்த வினாவில் தான் நமக்கு அமையும். முக்கியமாக அகர வரிசை, ககர வரிசை, மெய்யெழுத்து இந்த 3ஐயும் சரியாக நாம் புரிந்திருந்தால் கண்டிப்பாக 2 வினாக்களையும் சரியாக எழுதலாம். அதே நேரத்தில் இந்த வினாக்கள் 80 அல்லது 90 வினாக்களுக்கு அந்த வரிசையில் அமைந்திருந்தால் நாம் கால நேரத்தில் அவசரத்தில் சில தவறுகளை செய்ய நேரிடும். இருப்பினும் அதையும் மீறி நாம் சரியாக இதனை தெரிவுகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்போது தான் நமக்கு எளிமையாக 2 வினாக்களை நமக்கு நேர்மறையாக மாற்ற இயலும். அந்த வகையிலே குரூப் 2 2017 கேட்கப்பட்ட வினா காசு, கூரை, கைப்பிடி, கிளி, கேணி வரிசையில் கேட்டுக்கிறாங்க. காசு, கிளி, கூரை, கேணி, கைப்பிடி. அதே போல் பாருங்கள், குரூப் 2 2018 வரிசையில் கேட்டிருக்காங்க. செப்பு, சென்னை, செல்வம், செடி. செடி, செப்பு, செல்வம், சென்னை. இதில் முதல் எழுத்து எல்லாமே வரிசையில் இருக்குது. அப்படி இருக்கும்போது என்ன, அடுத்த எழுத்தை பார்க்கணும். அடுத்த எழுத்தில் கா வரிசை, ஞா வரிசை, சா வரிசை, அதில் எது முன்னாடி இருக்குன்னு பார்த்து நம்ம தெரிவு செய்யணும். குரூப் 4 2019 கேட்கப்பட்ட வினா கொன்றை, கெண்டை, கண், கீரன், காடை. வரிசை கண், காடை, கீரன், கெண்டை, கொன்றை. அதே போல் அதே வருடத்தில் கேட்கப்பட்ட மற்றொரு வினா மிளகு, மருங்கை, முசிறி, மூதூர், மேற்குமலை. இதை மாவரிசை மருங்கை, மிளகு, முசிறி, மூதூர், மேற்குமலை. குரூப் 4 2022 கேட்கப்பட்ட வினா பாருங்கள். மரகதம், மாணிக்கம், முத்து, கோமேதகம். மட்டும் காவரிசை, மற்றதெல்லாம் மாவரிசை. கோமேதகம், மரகதம், மாணிக்கம், முத்து. பெயர் சொற்களை அகரவரிசையில் எழுது. குரூப் 4 2022 கிளி, தேனி, தையல், பழம், மான், ஓணான், ஆசிரியர். அங்கே பெயர் சொல் அப்படின்னு கொடுத்ததுனால நம்ம வேறு எதுவுமே யோசனை பண்ண வேண்டியதில்லை. பெயர் சொல்னால் வேறு மாற்றி எதுவும் பண்ணணுமோ அப்படிங்கிற சந்தேகம்லாம் நமக்கு வரக்கூடாது. அகர வரிசை அப்படின்னு எடுத்துட்டாலே நமக்கு அகரம், ககரம், மெய்யெழுத்து அதன் அடிப்படையில் தான் நம்ம அதை செய்யணும். இங்கே பார்த்தோம்னா கிளி, தேனி, தையல், பழம், மான், ஓணான், ஆசிரியர். உயிரெழுத்தை முதல்ல எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஆசிரியர், ஓணான், கிளி, தேனி, தையல், பழம், மான். குரூப் 2 ப்ரிலிம்ஸ் 2024 கேட்கப்பட்ட வினாய் வரிசையில் கேட்டுக்கிறாங்க. தூய்மை, திருவிளக்கு, தவப்பெருஞ்சுடர், தீவினை, துன்பங்கள், தாய்போல். தவப்பெருஞ்சுடர், தாய்போல், திருவிளக்கு, தீவினை, துன்பங்கள், தூய்மை. வரிசை. அதே ப்ரிலிம்ஸில் கேட்ட மற்றொரு வினா, அதாவது எப்படின்னா கேட்டால் நவமணிகளை தெரிவு செய்ய அகரவரிசைப்படி அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நீலம், கோமேதகம், மாணிக்கம், வைரம், பவளம், வைடூரியம், முத்து, புஷ்பராகம், மரகதம். இதில் காவரிசையிலேருந்து பார்த்தோம்னா கோமேதகம், நீலம், பவளம், புஷ்பராகம், மரகதம், மாணிக்கம், முத்து, வைடூரியம், வைரம். இசைக்கருவிகளின் பெயர்களை அகரவரிசைப்படுத்துன்னு கேட்டிருக்காங்க. படகம், தவில், கணப்பறை, உடுக்கை, நாகசுரம், மகுடி. உயிரெழுத்திலேருந்து நம்ம ஆரம்பித்தோம்னா உடுக்கை, கணப்பறை, தவில், நாகசுரம், படகம், மகுடி. குரூப் 2 மெயினில் ரொம்ப எளிமையான கேள்வி. குரூப் 2 மெயின்லேயே எவ்வளோ எளிமையாக கேட்டிருக்காங்க பாருங்கள். குங்குமம், காட்சிக்கூடம், செந்தமிழ், சொல்லேர், உழவர். 4 சொல்லு தான். காட்சிக்கூடம், குங்குமம், செந்தமிழ், சொல்லேர், உழவர். தென்னை, துணி, தொட்டி, திண்ணன். வரிசை திண்ணன், துணி, தென்னை, தொட்டி. எளிமையாக தான் இருக்கும். இதில் யாருமே நம்ம இதற்காக சிரத்தை எடுத்துக்கொள்ள. இந்த கேள்வியை பொறுத்து நாம் நேர மேலாண்மையை சிக்கனப்படுத்திக்கலாம். அதில் கிடைக்கிற நேரத்தை வேறு எதுக்கு நம்ம பயன்படுத்திக்கிறது மாதிரி நம்ம அதை செய்யணும். அதே நேரத்தில் புரிதலோடவும் சரியாக பண்ணணும். சிறப்பாக பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, கமெண்ட் செய்யுங்க. உங்கள் நண்பர்களுக்கு தேவை என்றால் ஷேர் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.